ஹல்லேலூயா. இதுல எதையுமே ஒரு ஸ்திரமா எந்த விஷயத்திலுமே உலக காரியமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், எந்த விஷயமும் கன்சிஸ்டன்டா இருக்க போறது கிடையாது. சோ ஒண்ணு நீங்க என்ன செய்யணும்னா, you have to be consistent in your prayers. உங்க ஜெபங்கள்ல நீங்க எப்படி இருக்கணும்? உறுதியாய் தரித்திருக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம படிக்க போகிறோம். இயேசுவை போல ஜெபித்தவர்கள் வேற யாரும் இல்ல. பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. தானியேல் ஜெபம் பண்ணாரு, ஏசாயா ஜெபம் பண்றாரு. ஆமென். இன்னும் நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. those people prayed for their needs. அன்னாளுடைய ஜெபத்தை படிக்கும்போது அன்னாள் தனக்கு ஒரு குழந்தைக்காக என்ன பண்ணா? ஜெபித்தாள். ஹல்லேலூயா. தாவீது ஜெபம் பண்ணார், தான் இழந்து போனதை எல்லாம் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபித்தார். பட் இயேசு என்ன ஜெபித்திருப்பார்? இயேசுக்கு என்ன தேவை இருந்தது? வாட் வாஸ் தி நீட் ஆஃப் பிரேயர்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க இயேசு எதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கணும்? இயேசுக்கு என்ன தேவை இருந்தது? ஹல்லேலூயா. இயேசுக்கு ஒரு தேவையும் இருக்கல. ஆமென். அவர் இந்த பூமியில ராஜ்யம் கட்டணும், அவர் பெரிய பங்களா கட்டணும்னு வரல, அவர் 3 வேளை சாப்பிடணும்னு விரும்பல. ஹல்லேலூயா. இயேசு எதுக்காக ஜெபம் பண்ணியிருப்பார்? ஆமென். பாருங்க, இந்த ஜெபத்தை நீங்கள் படிக்கும் பொழுது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெப the pattern of your prayer should change. Hallelujah. நீங்க வழக்கமா ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். ஏன் அப்படினா இயேசு ஜெபித்தது போல நம்ம ஜெபிக்க என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to pray like Jesus. Hallelujah. We are not called to pray like Daniel, because Daniel was in the Old Testament, he prayed for his kingdom. Hallelujah. எருசலேமுக்காக அவர் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணார். But New Testamentல இயேசு எதற்காக ஜெபம் பண்ணினார்? What was the purpose behind the prayers of Jesus? ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு தன்னுடைய 3 முக்கியமான தருணங்களை குறித்து மட்டும் படிக்கிறோம். நமக்கு ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு 30 ஆண்டுகள் இந்த உலகத்திலே மனிதனாய் வாழ்ந்த பிறகு 30வது வயதிலே இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே அவர் மேல் யார் வந்து இறங்குறார்? பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். நீங்க 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம், 15வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறிய உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கு என்று உரைத்தது. பாருங்க, இயேசுவின் மேல் இயேசு ஞானஸ்நானம் பெற்ற உடனே என்ன வந்து இறங்குகிறது? பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேல் வந்து இறங்குகிறார். ஹல்லேலூயா. இறங்கின உடனே இயேசு என்ன பண்ணார்னா, உடனே போய் பிசாசை துரத்த ஆரம்பிச்சார். உடனே போய் வியாதியஸ்தரை சுக ஆரம்பிச்சாரா? கிடையாது. இயேசு என்ன பண்ணாரு? அபிஷேகம் பெற்றார், ஞானஸ்நானம் பெற்றார். பெற்ற உடனே அவர் போன இடம் எது தெரியுமா? வனாந்திரம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம மேல கொஞ்சோண்டு அபிஷேகம் வந்தோம்னா நம்ம என்ன செய்யறோம்? ஊரெல்லாம் போய் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிடறோம், வீடு வீடா போய் சுத்த ஆரம்பிச்சிடறோம். இன்னைக்கு நிறைய பைய தூக்கி நிறைய பேர் கிளம்பிடுறீங்க. ஹல்லேலூயா. என்ன 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 சொல்ல ஆரம்பிச்சிடறோம்? தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிடறோம். பட் இயேசு அப்படியெல்லாம் ஒன்றுமே செய்ய கிடையாது. புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன். ஹல்லேலூயா. ஆமென். 25 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராஃபஸி சொன்னார் ஒரு ஊழியக்காரர். யூ won't believe me. ஆனா அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் ஆச்சு. அவர் சொன்னார், I will take you to around the world. You are going to travel around the world preaching the gospel of Jesus Christ. அந்த டைம்ல எனக்கு அப்பதான் இயேசுவே யாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு பெருசா ஜெபிக்க தெரியாது, என் மேல பெருசா அபிஷேகம் இல்ல. I was a very ordinary person. But that preacher prophesied over me. நான் ஒரு கூட்டத்தில் இருக்க, என்னை கூப்பிட்டு சொல்றாரு, பிரதர், God is going to take you around the world. ஆனால் எனக்கு சைக்கிள் கூட கிடையாது. ஊட்டியே பாதி சுத்துந்தில்லை. நான் அப்போ எனக்கு எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. பட் அதை ரொம்ப நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டேன்? நான் மறந்துட்டேன். அதை என்ன பண்ணிட்டேன்? மறந்துட்டேன். பாருங்க, ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு ப்ராஃபஸி சொல்கிறார், ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு வசனத்தை சொல்கிறார், அல்லது உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் வருதுன்னா நீங்கள் அதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. யூ ஹேவ் டு டேக் இட் இன் ப்ரேயர் டு காட். ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே இப்படி ஒரு தீர்க்கதரிசனம் என்னை பற்றி சொல்லியிருக்கிறார் இந்த தேவ மனுஷன், இதை நிறைவேறுவதற்காக நான் என்ன செய்யணும்? நான் என்ன பண்ண? பாருங்க, ப்ராஃபஸி சொன்ன உடனே நிறைவேறதில்ல. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யூ ஹேவ் டு ப்ரே ஃபார் த ப்ராஃபஸிஸ் தட் ஹஸ் பீன் ப்ராஃபஸைட் ஓவர் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, அது ரொம்ப வருஷம் என்ன செஞ்சிட்டேன்? மறந்துட்டேன். ஏன் மறந்துட்டேன்னா, பிகாஸ் ஆஃப் மை சிச்சுவேஷன். சொன்னதை நம்புறதுக்கு நமக்கு என்ன இல்லை. இப்போ கர்த்தர் உங்க மேல ஒரு வார்த்தை சொன்னார்னா நீங்க நினைப்பீங்க, என் சூழ்நிலை இப்படி இருக்கு, என் பிரச்சனை இப்படி இருக்கு, how this is going to be fulfilled, இது எப்படி நிறைவேற போகிறது என்கிற ஒரு அவிசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யுது? வந்து விடுகிறது. பாருங்க, ஆண்டவர் உங்க மேல ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது you have to start believing and start praying. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அது மாத்திரமல்ல, நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். 31ஆம் தேதி ஒரு 2 வசனத்தை சொன்ன, அந்த வசனத்தை ஞாபகம் வைங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் பண்ணீங்க? நிறைவேறதில்ல. அதனால நீங்க தீர்க்கதரிசனம் சொல்றவங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்னாரு நடக்கல, அதனால அவர் சொல்லுவாருங்க நடக்காதுன்னு சொல்லுவீங்க. இட் இஸ் மிஸ்டேக் யார் மேல இருக்குன்னா, என் மேல இருக்கு. என்ன மிஸ்டேக்? சொன்னதை நீங்க என்ன செய்யல. ஆண்டவர் சொன்னாரு, இந்த வசனத்தை அறிக்கை பண்ண சொல்லு, இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ண சொல்லுனாங்க. யாருமே செய்யல. பட் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன தேவை? ஆசீர்வாதம் தேவை. நீங்க உயர்ந்து வரணும்னு நினைக்கிறீங்க. how will God do it when there is no obedience? ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் ஆகணும், உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங் வெளியே வரணும், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் வெளிப்படணும்னா நீங்க விசுவாசிக்கணும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். யாரோ ஒருவர் உங்க மேல கை வச்சோன்னா ஒரு அனாயிண்டிங் உங்க மேல வரும். an impartation will come upon you, but you have to take it into prayer. ஹல்லேலூயா.
இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவர் வெளியே போய் பிசாசுகளை துரத்தவில்லை, வெளியிலே போய் ஊழியம் செய்யவில்லை. அவர் 40 நாட்கள் இரவும் பகலும் வனாந்திரத்தில் போய் உபவாசம் இருக்கிறார். ஹலோ, ஆமென். தரிசனம் வரும் பொழுதோ, ஒரு அபிஷேகம் உங்க மேல வரும் பொழுதோ, அடுத்து என்ன தெரியுமா வரும்? சோதனை வரும். வாட் வில் கம் நெக்ஸ்ட்? சோதனை, டெஸ்ட். ஒரு அபிஷேகம் டெஸ்ட் பண்ணப்படாத ஒரு அபிஷேகம் பயன்படுத்தப்பட முடியாது. ஹல்லேலூயா. டெஸ்ட் பண்ணப்படாத ஒரு ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் ஆகாது. யூ ஹேவ் டு லேர்ன் திஸ். இதை நீங்கள் என்ன செய்யணும்? ஹவு டு கவலை நீக்குவார்னா நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது தான் நீங்கள் செயல்படுத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ப்ராஃபஸி, ஒரு அனாயிண்டிங் ஒரு மனுஷன் மேலே வரும்போது நெக்ஸ்ட் அவனுக்கு என்ன வருது தெரியுமா? சோதனை வருகிறது. ஆமென். அதை ஜபத்தில் எடுத்துட்டு போனாதான் அதில் நம்ம வெற்றி பெற முடியும். ஜபத்தில் எடுத்துட்டு போகலை அப்படின்னா, பெற்ற அபிஷேகத்தை அப்படியே எடுத்துட்டு அப்படியே நீங்கள் போயிட்டீங்கன்னா, that anointing will not work in your life. அந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யாது? வேலை செய்யாது, செயல்படாது. அதாவது நிறைய பேர் இங்கே வரும்பொழுது அபிஷேகம் பெறுறீங்க, அந்நிய பாஷை பேசுறீங்க, கீழே விழுறீங்க, டிரான்ஸ்ல போறீங்க, பட் நத்திங் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். இட் இஸ் பிகாஸ் யூ ஆர் நாட் கேரிங் இட் தட் prayer, that anointing into prayer. அதுக்காக நீங்க என்ன செய்யறதில்லை? தொடர்ந்து ஜெபிப்பதில்லை. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் போன பிறகு நமக்கு என்ன வந்துருது? சீரியல், டிராமா, ஃபோனு, அப்புறம் என்ன எவ்வளோ காரியங்கள், இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணுது? ஆக்குப்பை பண்ணுகிறது. தட் அனாயிண்டிங் கோஸ் டவுன். அந்த அபிஷேகம் நம்மளை விட்டு என்ன செய்ய, நம்மள்ட்ட என்ன இருக்குது? குறைந்து போகுது. அபிஷேகம் வெளியே போறதில்ல, அது பிரகாசிக்க முடியாதபடிக்கு என்ன விடுகிறது? குறைந்து விடுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரிகிறது? ஆமென். ஸோ ஜீசஸ் prayed an important prayer. 40 days அவர் என்ன ப்ரேயர் பண்ணியிருப்பாருன்னு தெரியுமா? ஹல்லேலூயா. என்ன ப்ரேயர் பண்ணியிருப்பாரு? இந்த ரட்சிப்பின் காரியங்களை குறித்து தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஜெபம் பண்ணியிருக்காரு. He didn't pray that ஆண்டவரே நான் ஊழியக்காரன் ஆகணும், நான் பெரிய ஷைன் ஆகணும், நான் பெரிய மேடையில் வரணும். இயேசு அதெல்லாம் ஜெபம் பண்ணாரா? பண்ணியிருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இயேசு என்ன ஜெபம் பண்ணாரு? ஆமென். இந்த ஊழியத்தை செய்வதற்கான தேவன் எனக்கு இந்த கொடுத்த இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான பலனை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. Every man, every human being who's in the flesh needs the strength of God. ஹல்லேலூயா. நான் மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு தேவனுடைய பலன் அவசியம். ஹல்லேலூயா. எனக்கு எவ்வளோதான் நான் ஆண்டவரோடு நெருங்கியிருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜெபம் என்பது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய மாம்ச சரீரத்துக்கு எப்படி உணவு முக்கியமாக இருக்கிறதோ, அதே போல் என்னுடைய ஆவிக்குரிய பலனுக்கு ஜெபம் அவசியமாக இருக்கிறது. until we are in this flesh, இந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் அது இயேசுவாக இருந்தாலும் ஜெபிக்கணும், ஏசையாவாக இருந்தாலும் ஜெபிக்கணும், யோவான் ஸ்நானகராக இருந்தாலும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட அப்போஸ்தலன் பவுலாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். வித்தவுட் பிரேயர் யூ cannot succeed in your spiritual life. ஹல்லேலூயா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஹல்லேலூயா. ஏன் இயேசு 40 நாள் உபவாசம் இருக்கிறார் அப்படின்னா, 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு உடனே அவர் போய் பயன்படுத்தப்படலை. ஆஃப்டர் 40 days he was tested. 40 நாள் உபவாசம் கழிச்ச பிறகு நிறைய பேர் பாருங்க, உபவாசம் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்றோம், ஆனால் ஃபெயிலியர். ஏன் ஃபெயிலியர்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் உபவாசம் இருந்தேன் பிரதர், நான் ஜெபம் பண்ண பிரதர், நான் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன், அதுக்கப்புறமா ஒண்ணுமே என் வாழ்க்கையில் என்ன செய்யல, நடக்கல, நான் ஜெபம் பண்ண காரியமே நடக்கல. ஏன் அப்படின்னா, பிசாசு ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு பின்னாடியும் ஒரு அட்டாக் இருக்கு. ஹல்லேலூயா. அதாவது many churches they don't preach on anointing and they don't lead people into anointing because they just don't want any என்னது அட்டாக் அவங்களுக்கு தேவை. they don't want to overcome the devil. ஆமென். இயேசு சொன்னார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. எப்படி எதிர்த்து நிற்க முடியும் உங்களால? how can you stand against devil? ஆமென். எப்படி ஜெபிக்க முடியும்? எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? ஆமென். நமக்குள்ள பலன் இல்ல, நம்மளால என்ன செய்ய முடியாது? எதிர்த்து நிற்க முடியாது. I see in many churches people die prematurely. என்ன ஆகுறாங்க? காலத்துக்கு முன்னாடியே மரித்து போறாங்க, காலத்துக்கு முன்னாடியே சிலதை இழந்து போறாங்க, காலத்துக்கு முன்னாடியே சில காரியங்கள் அவங்களை விட்டு போய் விடுகிறது. படுத்த படுக்கை, வியாதிகள். Church is not that. சபையில தேவன் சுகத்தை வைத்திருக்கிறார், சபையிலே தேவன் விடுதலையை வைத்திருக்கிறார், சபையிலே தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், சபையிலே தேவன் செழிப்பை வைத்திருக்கிறார், சபையிலே தேவன் நன்மைகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து ஜனங்களை கூப்பிட்டு வரும்போது ஆண்டவர் சொல்றார், எகிப்தின் மேல் வரப்பண்ணின யாதொரு வியாதியும் உன்மேல் நான் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேலுக்கே அப்படி ஒரு வாக்குத்தத்தம்னா, இன்னைக்கு இஸ்ரவேலை விட மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிற நமக்கு இயேசு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்னா, என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். you are already being healed. ஏற்கனவே சுகம் ஆயிட்டீங்க. யாருடைய தழும்புகளால? இயேசுவின் தழும்புகளால. ஆனா சர்ச் இன்னைக்கு ஸ்டில் சர்ச் இஸ் சஃபரிங். சபை இன்னைக்கு என்ன ஆகுது? கஷ்டப்படுது. எதுல? வியாதியில, தரித்திரத்துல, சாபத்துல. ஏன்? there is no anointing in the church. சபையில என்ன இல்ல? அபிஷேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஏன் அபிஷேகத்தை பெருசா நம்ம பேசுறது இல்ல? ஏன் உபவாசத்தை பெருசா நம்ம பேசுறது இல்ல அப்படின்னா, இதுக்கு பின்னாடி பிசாசு என்ன செய்வான்? ஒரு சோதனையை கொண்டு வருவான். நிறைய பேர் இந்த சோதனையில தான் என்ன செய்யறோம்? விழுந்து போகிறோம். 3 நாள் உபவாசம் பண்ணிட்டு ஏஞ்சி வருவாங்க. முடிச்சா அடுத்த நிமிஷம் ஒரு சின்ன கோபம், ஒரு சின்ன வார்த்தை, அவன் வாயில ஒரு வார்த்தை, அவன் பெற்றுக்கொண்ட அத்தனை அபிஷேகத்தையும் பிசாசு என்ன செஞ்சிருவான்? இலக்க வைத்து விடுவான். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுதா? ஹல்லேலூயா. ஆமென். தேவன் இயேசு பாருங்க, எடுத்தோடனே அவர் போய் அப்படியே எல்லாத்தையும் செய்யல.
அவர் ஒரு ப்ராசஸில் போகிறார். வசனத்தில் வாசிக்கிறோம், சீக்கிரமாக எடுத்து வாசிப்போம். 3வது வசனம், மேத்யூ 4:3. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். ஹல்லேலூயா. சோதனைக்காரன். ஹல்லேலூயா. யாரு? சோதனைக்காரன். நம்மள எதுக்கு வரான்? சோதிக்கிறதுக்கு வருகிறான். எதை சோதிக்கிறதுக்கு வரானா? உன்னுடைய அனாயிண்டிங்கை டெஸ்ட் பண்றான். உன்னுடைய கேரக்டரை என்ன செய்யறான்? டெஸ்ட் பண்றான். ஹல்லேலூயா. உன்னுடைய பிரேயர் லைஃப் அவன் அடிக்கடி என்ன செய்வான்? டெஸ்ட் பண்ணுவான். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைப்பீங்க, நான் நல்லா ஜெபம் பண்றேன், சோதனை வருது. சோதனை வருதுன்னா you are going in the right path. சரியான வழியில் என்ன செய்றீங்க? உங்களுக்கு சோதனையே வரல, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, ஐ எம் சோ ஹாப்பி பிரதர் அப்படின்னா there is somewhere there is problem. ஏதோ ஒரு இடத்துல என்னவா இருக்குது? ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல என்ன இருக்குது? ஒரு பிரச்சனை இருக்கிறது. your life is not right with Jesus. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு சோதனை வரணும். நான் சொல்றேன், உங்களுக்கு சோதனையே வரக்கூடாதுன்னு சொல்றேன். சோதனை வரணும். நீங்க அபிஷேகம் பெற்ற உடனே உங்களுக்கு என்ன வரணும்? சோதனை வரணும். நீங்க ப்ராஃபஸி பெற்ற உடனே உங்களுக்கு என்ன வரணும்? டெஸ்ட் வரணும். டெஸ்ட் வந்தாதான் ஆவியானவர் உங்களை திரும்ப என்ன செய்ய முடியும்? உங்க மேல ஒரு சீலை போட முடியும். he has been tested. இப்போ இவரை he has been authenticated. ஹல்லேலூயா. அந்த முத்திரை வராத வரைக்கும் பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படியவே மாட்டான். ஹல்லேலூயா. ஆவியானவர் அந்த முத்திரையை உங்க மேல போடாத வரைக்கும் you cannot cast out demons. நீங்க சொல்ற ப்ராஃபஸிஸ் நிறைவேறாது. ஏன் தெரியுமா? அனாயிண்டிங் டெஸ்ட்டை கொண்டு வந்துச்சு. டெஸ்ட்டில் நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? ஃபெயில் ஆயிட்டீங்க. பட் யூ ஸ்டில் பிலீவ், நான் 40 days ஃபாஸ்டிங் பண்ணேன், நான் 21 days ஃபாஸ்டிங் பண்ணேன், அந்த ஃபாஸ்டிங்குடைய டோட்டல் பிளெஸ்ஸிங்கை கேன்சல் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? யூ ஃபெயில்ட் இன் த டெஸ்ட். ஹல்லேலூயா. ஆமென். நான் 1 year படித்தேன் பிரதர், ஸ்கூலுக்கு போனேன், லாஸ்ட்டாக எக்ஸாம் வச்சாங்க, எக்ஸாமில் நான் என்ன ஆகிட்டேன்? ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் நான் 12th பாஸ் நீங்கள் சொல்ல முடியுமா? எங்காவது நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை காட்ட முடியுமா? உங்கள் பேரில் நீங்கள் கம்ப்ளீட்டட்னு போட்டுக்க முடியுமா? முடியாது. ஏன் தெரியுமா முடியாது? நீங்கள் அதை பாஸ் பண்ணுற வரைக்கும், தோ யூ ஆர் ஸ்டடிட் 3 years, டிகிரி நீங்கள் 3 வருஷம் படித்தாலும் யூ ஆர் ஸ்டில் நாட் எ கிராஜுவேட். ஏன்னா நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? ஃபெயில் ஆயிட்டீங்க. உங்களுக்கு என்ன இருக்குது? அரியர் இருக்குது. எப்போ அந்த அரியரை நீங்கள் கிளியர் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் என்னவா மாறுறீங்க? கிராஜுவேட்டாக மாறுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? பட்டம் கொடுக்கப்படுகிறது, முடிசூட்டப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. கிங்டம் ஆஃப் காட்ல தேர் ஆர் சம் பிரின்சிபல்ஸ். தேவனுடைய ராஜ்யத்தில் சில கோட்பாடுகளை, சில காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். அதன்படி தான் ஒரு மனுஷனை தேவன் என்ன செய்வார்? பயன்படுத்துவார், அபிஷேகம் பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இயேசுனுடைய ஜெபம் எப்போ ஜெபிக்கிறார் அப்படின்னா, அவர் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான சம்பவம் பாருங்க. நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். சில காரியங்களை செய்யும் பொழுது நம்ம உபவாசித்து ஜெபம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவனுடைய ராஜ்யங்களை குறித்த காரியங்கள் பாருங்க. அப்போஸ்தலர் 13 1 2 3 எடுத்து வாசி பாருங்க சீக்கிரமா. எதுக்கு உபவாசிக்கணும், எதுக்கு உபவாசிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சீக்கிரமா 13 1 2 வாசிங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் மீகார் எனப்பட்ட சிமியோனும் சிரேனா ஊரானாகிய லூக்கியும் காற்பங்கு தேசாதிபதியாக ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். பாருங்க, இவங்க எல்லாம் யாரா இருக்காங்க? தீர்க்கதரிசிகளா இருக்கிறார்கள், போதகர்களா இருக்கிறார்கள். அப்புறம் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். போதும். ஹல்லேலூயா. பாருங்க இங்க என்ன நடக்கிறது? பவுல் இவங்க எல்லாம், பர்னபா இவங்க எல்லாம் யாருன்னா, they are already pastors and prophets. ஹல்லேலூயா. they are teachers and prophets. அந்தியோக்கியா சபையில அவங்க யாரா இருக்கிறாங்க? போதகர்களா இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகளா இருக்கிறார்கள். இப்போ அவங்க உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது டிவைன் கைடன்ஸ். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு தெய்வீக வழி நடத்துதல், ஒரு ஆலோசனை உங்களுக்கு தேவையோ, நீங்க என்ன பண்ணணும்னா உபவாசித்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமென். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது தேசத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்ப என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தின்றது என்ன? உபவாசம். தாழ்த்தினும் போது அங்க என்ன சொல்றாரு? உபவாசத்தை குறித்து தான் பேசுறார். உபவாசத்துல நம்ம என்ன செய்யணும்? we humble before God. ஹல்லேலூயா. அப்ப இந்த உபவாசம்ங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உபவாசம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எதையுமே கற்றுக்கொள்ள முடியல, ரெவலேஷன்ஸ் இல்ல, வேர்ட் ஆஃப் காட் இல்ல, அப்படி உங்களுக்குள்ள ஜெப வாழ்க்கை இல்ல அப்படின்னா, பாவம் அடிக்கடி விழுந்து போறீங்க, ஏஞ்சிட்டே இருக்கீங்கன்னா, நீங்க உபவாசத்தை என்ன செய்யறது இல்ல? ஜெபிக்கிறது இல்ல. கோபம் அதிகமா இருக்குது, எரிச்சல் அதிகமா இருக்கு, சிலரை மன்னிக்க முடியல, சில கேரக்டர்ஸ் என்னால மாத்த முடியல. you have to go in humble yourselves. நீங்க என்ன பண்ணுவீங்களே? தாழ்த்தணும், ஜெபிக்கணும், உபவாசம் போடணும். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, நம்ம அடிக்கடி சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்? 4-5 நாள் டூர் எல்லாம் போறோம், நல்லது. ஆனா ஒரு 4 நாள் டூர் எங்க போங்க? பரலோகத்துக்கு போங்க. பரலோக டூர்ன்றது என்ன தெரியுமா? உபவாசம் பண்ணி கதவை சாத்தி ஆண்டு டோக்கார தான் பரலோக டூர். லவ்.
ஆண்டவர் உங்களை சந்திப்பாருங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார். God will give you guidance. ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் வருஷத்துல ஒரு 2-3 முறையாவது எப்படி என்ன செய்யணும், நீங்க பரலோகத்துக்கு டூர் போயிட்டு வரணும், ஆண்டவரை சந்திக்கணும், உபவாசம் போடணும். அப்படி போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில டிவைன் கைடன்ஸ் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தெய்வீக வழிநடத்துதல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு நமக்கு கைடன்ஸ் இல்ல. என்ன இல்ல? கைடன்ஸ் இல்ல. நமக்கு வழிநடத்தப்படாம இருக்கிறோம். நம்ம எங்க போகணும், என்ன செய்யணுங்கிற வழிநடத்துதல் நமக்குள்ள இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் என்ன செய்யறோம், ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்கிக்கொள்றோம். அந்த இடத்துல நம்மளால வெளியே வரவே முடியல. காரணம் என்ன? நமக்குள்ள உபவாசம் இல்ல, ஜெபம் இல்ல. இயேசு உபவாசித்து ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. முக்கியமான தருணங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்னா உபவாசித்து ஜெபிக்கணும். சில நேரத்துல நம்மளால டிசிஷன் எடுக்க முடியல, நம்மளால ஒரு முடிவு எடுக்க முடியலன்னும் பொழுது நம்ம எங்க போயிடணும்? தேவ சமூகத்துல போய் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும் பொழுது தேவனே ஒரு தேவ மனுஷன் என்ன செய்வாரு? அனுப்புவார். God will send divine guidance to you. உங்களுக்கே அனுப்புவார் அவர். நீங்க ஃபோன் பண்ண வேண்டாம். ஃபோன் உங்களுக்கே என்ன செய்யும்? கால் உங்களுக்கே வரும். ஏன்னா நீங்க எங்க இருந்திருக்கீங்க? தேவ சமூகத்துல இருந்திருக்கீங்க. பரலோகம் உங்க தாழ்மை என்ன செஞ்சிருக்கு? பார்த்திருக்குது. யார் வருவா தெரியுமா? தேவ தூதர்கள் வருவார்கள். The angels will come. Hallelujah. இந்த வருஷத்துல I want to prophesy over life. இந்த வருஷத்துல நல்ல உபவாசம் பண்ணி நீங்க ஜெபிக்கும் பொழுது you will see angels. You will see divine guidance in your life. Hallelujah. வசனத்தை எடுத்து வாசிப்போம் பாருங்க. 4:11. Matthew 4:11. சீக்கிரமா எடுங்க. பாருங்க, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து, யார் வந்துங்க பணிவிடை செய்தா? பேதுரு, யோவான், யாக்கோபா? ஏதோ ஒரு டவர்ல இருந்து போனா? கிடையாது. யார் வந்தா? யாருங்க வந்தா? தேவ தூதர்கள் வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க? ஊழியம் செய்வார்கள், பணிவிடை. ஸ்பிரிச்சுவலா நீங்க கான்ஷியஸா இருந்தீங்கன்னா you will see angels. பாருங்க, உபவாசம் பண்ணி இயேசு ஜெபித்து முடித்து சோதனையை வெற்றி பெற்ற பிறகு யார் வரா அப்படின்னா ஏஞ்சல்ஸ் பார்க்கணும். தேவன் வரல. God will not come. Don't say God will come. ஆண்டவர் நமக்கு வந்து பணிவிடை செய்ய மாட்டார். God has got யார்? அதுக்கான வேலையாட்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் வந்தார். That is not God. ஆண்டவர் எங்கேயும் இறங்கி வரதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் யார் அனுப்புறாருன்னா தூதர்கள் அனுப்புறார். ஹல்லேலூயா. ஆமென். தூதர்கள் அனுப்புறார். தூதர்கள் வரும்போது நமக்கு தூதர்கள் ஆண்டவர் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாதனால நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் வந்தாரு, ஆண்டவர் நான் சந்தித்தேன் அப்படின்றோம். That's okay, fine. யார் வரா அப்படின்னா தூதர்கள் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். வசனத்தை வாசிப்போம். 4:11. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். பாருங்க, நீங்க டெஸ்ட் பாஸ் பண்ணி விட்டுருப்பாங்களா? அப்புறம் என்ன செஞ்சிருப்பாங்க? என்ன நடந்திருக்கும்? வாட் வில் ஜஸ்ட் இமேஜின். என்ன சீக்கிரமா என்ன நடந்திருக்கும்? தேவதூதர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? ஓகே, மகிமைப்படுத்திருப்பாங்க. தேவனை மகிமைப்படுத்திருப்பாங்க. ஓகே, பணிவிடை செய்தார்கள். நம்மளது என்ன நடந்திருக்கு? வாட் ஹேப்பன்ட் இஸ் 40 நாள் இயேசு எப்படி இருந்தாரு? உபவாசம் இருந்தார். வசனம் சொல்லுது 40 நாள் கழித்து அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க. எங்க இருந்து ஃபுட் வந்துச்சு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டிவைன் ப்ரொவிஷன். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனோடு இருக்கிறவர்களுக்கு you will have divine provision in your life. இப்போ இயேசுக்கு என்ன தேவை இந்த பூமியில? அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார், மாம்சத்துல இருக்கிறார், பசி உண்டாயிற்று. பிசாசு வந்து சொல்றான், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் கல்லுகளை. அவர் அப்ப மாக்கினாரா? அவர் என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னாரு. பிசாசு ஓடின உடனே தேவதூதர்கள் இறங்கி வந்து என்ன கொண்டு வராங்கன்னா, they are bringing என்னது? என்ன சாப்பாடு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன கொடுத்தாங்க? ஆமென். எலியாவுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாங்க? சுட சுட அப்பமும் இறைச்சியும். ஐ பிலீவ் இயேசுவுக்கு என்ன கொண்டு வந்தாங்க? சுட சுட அப்பமும் இறைச்சியும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் காசு கஷ்டப்படுறீங்க, அது கஷ்டப்படுறீங்க, இது கஷ்டப்படுறீங்க. நான் சொல்றேன், நீங்க தேவனோட ப்ராப்பரா கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா ஏஞ்சல்ஸ் will come and provide you. தேவ தூதர்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ப்ரொவிஷன்ஸை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. சபை என்பது ஏதோ கையை தட்டுறதோ பாட்டு பாடுறதோட நிறுத்திடாதீங்க. இட் இஸ் மோர் தென் தட். ஹல்லேலூயா. ஆமே, அது அதை விட மேலான அனுபவங்களை உடையது சபை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தூதர்களை பார்க்கணும்னு ஆசை? ஆமே. எத்தனை பேருக்கு தூதர்கள் எங்களுக்கு அப்பம் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு தூதர்கள் கொண்டு வந்து என்ன கொடுக்குறான்? சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறான். ஏன்னா நான் என்னுடைய விசுவாசம், இது பைபிளில் எழுதல, என்னுடைய விசுவாசம் என்னன்னா, சுட சுட தலையில் சுட்ட அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா எலியாவுக்கு அதான் என்ன செய்யறாரு? சூறை செடியில் படுத்திருக்கிறார் எலியா. ஆண்டவர் வந்து தட்டி எழுப்பி என்ன கொடுக்குறாரு? சாப்பாடு கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு திரும்ப தூங்கிடுறாரு. திரும்பவும் எழுப்புறாரு. எலியா, தூங்குறதுக்காக உனக்கு சோறு கொடுக்கலப்பா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. திரும்பவும் ஒரு சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பிட்ட உடனே 40 days and night சாப்பிடாம என்ன செய்யறாரு? கில்கால்ல போய் நிற்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, பணிவிடை செய்தார்கள், இயேசுவை பலப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் மனுஷன் பலப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, தூதர்களே பலப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. யார் உங்களை பலப்படுத்துவா? தூதர்கள் பலப்படுத்துவார்கள். அதுக்காக தான் தேவன் தூதர்கள் என்ன செய்திருக்காரு? வைத்திருக்க பணிவிடை ஆவிகளை நமக்கு ஊழியம் செய்யறதுக்காக தான் யாரு? தூதர்கள். ஹல்லேலூயா. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க தூதர்களுக்கு கட்டளையிட முடியாது.
யூ டோன்ட் ஹேவ் an authority to command over angels. ஆமென். அது யார் செய்வானா, உங்களுக்கு தேவைப்படும் போது ஆண்டவரே செய்வார். வழிகளில் எல்லாம் காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு யார் கட்டளையிடுவா? நீங்க கட்டளையிடக்கூடாது, அவரே கட்டளையிடுவார். உன் தேவையை அறிஞ்சு, உன் சூழ்நிலை அறிஞ்சு, உன் பிரச்சனையை அறிஞ்சு யார் கட்டளையிடுவா? God himself will. லூக்கா 6:12. அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. பாருங்க, இப்ப வாசிக்கிறோம். அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, ஆல் நைட் பிரேயர். இயேசு என்ன பண்றாரு? இப்போ இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஜெபத்துல முதல்ல ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிரேயர்ங்கிறது ஃபாஸ்டிங் பிரேயர் தான். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிரேயர் அப்படின்னா அது என்ன பிரேயர்? உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது. ஆமே. நிறைய பேர் கேட்பாங்க, இயேசு தான் எல்லாம் முடிச்சிட்டாரு, நம்ம ஜெபிக்கணுமா, உபவாசம் போடணுமா அப்படின்னா, இதெல்லாம் பார்க்கணும்னா உபவாசம் போடுங்க. இல்லை பரலோகத்துக்கு மட்டும் செத்தா பரலோகத்துக்கு போகணும் பிரதர்னா அப்படியே இருக்கு. அல்லேலூயா. நீங்கள் எப்போ வேணாலும் சாகலாம், அது வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ரட்சிப்புக்காக நீங்கள் உபவாசம் போட வேண்டிய அவசியம் இல்லை, வேற தேவைகளுக்காக உபவாசம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் இயேசு சிலுவையில் செய்து முடித்து விட்டார். தேவனோடு இருக்கிற அனுபவங்களை பெறணும், என் வாழ்க்கையில் ஒரு டிவைன் கைடன்ஸ்ல நான் நடக்கணும், ஒரு தெய்வீக வழி நடத்துதல் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் ஊழியத்துக்கும் என்னுடைய எதிர்காலத்துக்கும் தேவை அப்படிங்கிறவங்க என்ன செய்யணும்? உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். இல்லைன்னா சாதாரணமாக ஜெபம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்களுடைய இது. ஆனால் நான் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு டிவைன் கைடன்ஸ். ஐ வாண்ட் டு வாக் வித் காட், ஐ வாண்ட் டு see the angels, என் லைஃப் வந்து சூப்பர் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அது வந்து பரலோகத்துக்கு போகிற டூர். அது என்ன டூர்? டூர் முடிஞ்ச மற்ற டூர்லாம் ஆரம்பத்துலேருந்தே சோறு கிடைச்சிட்டு இருக்கும், நீங்கள் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த டூர் அப்படி கிடையாது. இந்த டூர் ஜெபம் முடியும் பொழுது தான் யார் வருவா? தூதன் வருவான். எதை கொண்டு வருவானா? பரலோகத்தின் மன்னாவை நாளை கர்த்தர் உங்களை போஷிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படி ஆசை? பாருங்க, ஆசைப்படுறது சின்னதாக ஆசைப்படாதீங்க. ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், ஆண்டவரே கார் வேணும், ஆண்டவரே. அப்புறம் என்ன கேட்குறீங்க? எனக்கு ஒரு கல்யாணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலை வேணும் ஆண்டவரே. அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. இதுக்கு நீ ஜெபிக்கலனாலும் கர்த்தர் செய்ய தான் போறார். இதுக்காக நீ ஜெபிக்கணும்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லல. உன் தேவைகளை நீ வாயில பேசுறதுக்கு முன்னாடி அவர் அறிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. He knows. மன விருப்பங்களை தருகிற, நீ மனதில் நினைச்சாலே தர தேவன் அவர். நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க, சில விஷயங்கள் நீங்க மனதில் நினைச்சிட்டீங்கனாலே அவர் உங்களுக்கு செஞ்சிருவார். இந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஹல்லேலூயா. இருக்கா இல்லையா? நான் மனதில் ஒரு விஷயத்தை நினைச்சா அதை அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நான் என் தேவைகளுக்காக இன்னைக்கும் ஜெபம் பண்றது கிடையாது. இன்னைக்கும் ஜெபம் பண்றது, ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது, இன்னைக்கும் ஜெபம் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் காசு வேணா கூட ஜெபம் பண்றது. என் தேவையை அறிந்து ஆண்டவர் நிச்சயமா தருவார்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நான் சொல்றேன், உங்க தேவையை அறிந்திருக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். He knows your needs. ஒரு நாள் உங்க தேவைக்காக ஜெபம் பண்ணாதீங்க, மேலானவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. போன வாரம் வாசிச்சோம் இல்லையா? கொலோசியர் 3:1-2. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து இயேசுவினுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற மேலானவைகளை நாடுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அற்பமான ஜீவியம் அல்ல. ஹல்லேலூயா. உடைந்து போன வாழ்க்கை அல்ல, நொறுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, அது தேவனுடைய மேலானவைகளை தேடுகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. மேலானவைகளை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை. ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் நம்மளை என்ன செய்ய போறார்னா, உயர எழும்பி நடக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நான் எப்போதுமே போன செய்தி கேட்டீங்களா 2 வாரமா? கழுகு எப்பொழுதும் கீழே வேட்டையாடாது, மேலேயே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடும். ஹல்லேலூயா. மேலேயே கண்ணை ஃபிக்ஸ் பண்ணிடும், கீழே வந்து எற தேடாது. ஹல்லேலூயா. டார்கெட்டை எங்க ஃபிக்ஸ் பண்ணிடுது? எங்க? மேல. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்க உங்க டார்கெட்டை எங்க ஃபிக்ஸ் பண்ணணும்? மேல ஃபிக்ஸ் பண்ணுங்க, கீழே தேடாதீங்க. கீழே நமக்கு கிடையாது, நம்ம டார்கெட் எங்க தெரியுமா? ஹல்லேலூயா. ஆமே. உங்க கண்ணை எத்தனை பேர் மேல வைக்கிறீங்களோ அங்கேயே உங்க டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு ஆண்டவர். அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம்? அதை எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. எந்த கழுகும் கீழே வந்து உட்காந்து இறை கிடைக்குமான்னு தேடல. ஒரு கடலுக்குள்ளேயே ஒரு கழுகு எப்படி தெரியுமா வேட்டையாடும்? மேல இருந்து பார்த்து கடலுக்குள்ள அப்படியே பூந்து அப்படியே தூக்கிட்டு போயிடும். நேஷனல் ஜியோகிராஃபிக்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த கழுகு அந்த அப்படியே ஒரு செகண்ட்ல வந்து அந்த கிளாஸ்ல அப்படியே என்ன செய்யும்? மீனை தூக்கிட்டு போயிடும். ஆனா கொக்கு என்ன தெரியுமா பண்ணும்? ஒத்த காலை வச்சுட்டு எப்படா நீ கொக்கு இல்ல, நீ கழுகு. ஹல்லேலூயா. நான் கொக்கு இல்ல, நான் யாரு? கழுகு. சொல்லுங்க, நான் கொக்கு இல்ல, நான் கழுகு. நான் காக்கா இல்ல, நான் கழுகு. ஹல்லேலூயா. காக்காக்கும் கழுகுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? ரெண்டுமே நான் வெஜிடேரியன். ஆனா வித்தியாசம் என்ன தெரியுமா? வித்தியாசம் என்ன? அழுகி போனதெல்லாம் கழுகு சாப்பிடும், கழுகு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தா மன்னாவை ஃப்ரெஷ்ஷா கொடுப்பார்.
அப்பத்தை சுட சுட கொடுப்பார். தேவ தூதர்கள் உங்களுக்கு ஊழியம் செய்வார்கள். தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டு நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இயேசுவினுடைய ஜெபத்துல எப்பெல்லாம் இயேசு தனித்து ஜெபம் பண்ண போனாரோ அவர் வீட்டுக்குள்ள போய் ஜெபிக்கல. He didn't get into a room. ஹல்லேலூயா. கடலோரத்துல போய் அவர் ஜெபம் பண்ணல, நதியோரத்துல போய் அவர் ஜெபம் பண்ணல, காட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணல, மலை உச்சியின் மேல் ஏறினார். ஹல்லேலூயா. எங்க ஏறினாரு? மலை மேல ஏறினார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க எல்லாம் பாருங்க, மோசே ஆண்டவர் எங்க திரும்ப ஏறி வர சொன்னாரு? எங்க ஏறி சார்? சீனாய் மலை மேல ஏறி வானார். ஆபிரகாம பலியிடும் பொழுது, ஈசாக்க பலியிடும் பொழுது ஆபிரகாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் காண்பிக்கிற மலைக்கு, மோரியா மலைக்கு ஏறி வா அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிரேயர் அப்படிங்கிறது என்னன்னா, நான் ஏறி எங்க வரணும் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? உன்னதமான ஜெபம் என்ன திரும்ப பண்ணுது? உங்களை ஆண்டவர் கிட்ட ஏறி வர பண்ணு, கிட்ட ஏறி வர பண்ணுகிறது. பயமா இருந்தது, இப்ப நான் கிடையாது, எனக்குள்ள இருக்கிறவர் பேசுறாரு. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் உங்களை பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவருங்க. ஆமென். அதுக்கப்புறம் இப்ப யாரை பார்த்தாலும் ப்ராஃபஸி சொல்ல முடியும். ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் என்ன செய்யறாரு? இம்மீடியட்டா ஆபரேட் ஆக ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோ பிரேயர் மலை மேல ஏறி ஜெபிக்கிறார், மலை மேல ஏறி போகிறது. ஆமென். ஆண்டவர் நீங்க இருக்கிற இடத்துக்கு கீழே இறக்கி வைக்காதீங்க, அவர் இருக்கிற இடத்துக்கு நீங்க ஏறி போங்க. ஹல்லேலூயா. பிரேயர்ன்றது என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவர்கிட்ட ஏறி போகுவது, அவர் இருக்கிற இடத்துக்கு நானே போகிறது. ஜெபம் என் ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணுது. பிரேயர் கனெக்ட்ஸ் யூ வித் காட். நிறைய பேர் ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில தோல்வி அடைகிறீங்க தெரியுமா? பிகாஸ் யூ ஆர் நாட் கனெக்டட் வித் காட். ஹல்லேலூயா. ஆண்டவரோட என்ன ஆகுங்க? கனெக்ட் ஆகுங்க. ஜெபம். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? டெய்லி எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்கன்னு தெரியாது. ஆனா பைபிள் சொல்லுது, ஒரு விசுவாசி குறைஞ்சது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். மினிமம் ரிக்வயர்மெண்ட் இஸ் 1 hour. A believer should pray every day. Minimum 1 hour. 1 hour டெய்லி ஜெபம் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். ஆமென். சூப்பரா இருக்குனா you will be strong, spiritually ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, மெச்சூர் ஆகுவீங்க, வசனம் வெளிப்பாடுகள் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 2 hour ஜெபம் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் 3 hour ஜெபம் பண்ணி பாருங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜிம்முக்கு போகும்போது என் ட்ரெயினர் சொன்னார், எடுத்தோடனே நீ 1 hourலாம் ஜிம் பண்ணக்கூடாது, 10 minutes தான் பண்ணணும் அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னு? நீ ஒரு எடுத்தோடனே 1 hour நீ பண்ணினாக்கா உன் உடம்பு எல்லாம் மசில்லாம் கிராம்ப் ஆயிரும், உன்னுடைய நரம்பெல்லாம் என்ன ஆயிரும்? சுளுக்கிரும். அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகும் அப்படின்னாரு. அதனால சொன்னார், ஜெபிக்காதவங்க முதல்ல ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க டெய்லி. என்ன ஜெபம் பண்ணுறது? பஸ் 1 மணி நேரம் 5 நிமிஷத்துக்கு எங்களுக்கு வார்த்தை இல்லையே, என்ன ஜெபம் பண்ணுறது? ஒன்றுமே தெரியலனால ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. 1 மணி நேரம் ஜெபம். ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். ஸ்தோத்திரம் நன்றி, ஸ்தோத்திரம் நன்றி. எப்படி பிரதர் 1 மணி நேரம் சொல்றது? 1 மணி நேரம் ஃபேஸ்புக்கை பார்க்குறல்ல, 1 மணி நேரம் கண்ணு உருட்டாம வாட்ஸ்அப் பார்க்குறல்ல, 1 மணி நேரம் கண்ணு உருட்டாம சினிமா பார்க்குறல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? அதுக்கப்புறம் ஆண்டவரே உங்களுக்கு வார்த்தையை தருவார். அதுக்கப்புறம் 2 hour 3 hourலாம் எப்படி ஜெபம் பண்றது? அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. God has given you other tongues. ஹல்லேலூயா. எப்படி ஆரம்பம் எல்லா வண்டிக்கும் ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குதா செய்யும். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஓடிடும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அதை நடத்த ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. அதனால சபையில இருக்க எல்லாம் குறைஞ்சது என்ன செய்யுங்க? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. உன் பிள்ளைய டியூஷன் குத்தாது. டியூஷன் படி. கடைசியில் எல்லாம் படிச்சு ஃபெயில் ஆயிட்டு வருது. என்ன யூஸ்? அதுக்கு 1 நேரம் டெய்லி ஒழுங்கா என்ன செய்ய? 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுப்பா. ஆமென். உன் பிள்ளைக்கு டியூஷன் கொடுக்குற இதை மற்றது கொடுக்குற இதெல்லாம் உன் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுங்க? 1 மணி நேரம் ஜெபம் பண்ண வைங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அடுத்த லெவல் கொண்டு போவார். ஹல்லேலூயா. சீக்கிரமா 12வது வசனம். அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி எவ்வளவு நேரம் இயேசு ஜெபம் பண்ணார்? ஹோல் நைட். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஜெபம் பண்ணிருப்பார். 6 மணிக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் இரவெல்லாம். ஏன்னா 6 மணிக்கு ஒரு நியூ டே. அவங்களுக்கு யூதர்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகணும்? 6 மணிலேருந்து நெக்ஸ்ட் டே 6 மணி வரைக்கும் தான் ஒரு ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு காலையில ஸ்டார்ட் ஆகிறது இல்லை. அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க தெரியுமா? சாயங்காலம் 6 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் டே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. அதனால யாராவது அதிகாலையில் ஜெபித்தாயா அப்படின்னாக்கா, எங்களுக்கு அதிகாலை வந்து காலையில கிடையாது, சாயங்காலம் 6 மணிக்கு. தட்ஸ் தி பேட்டர்ன் ஆஃப் தி ஜூவிஷ் பேட்டர்ன். ஹல்லேலூயா. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க பாஸ்டரா இருக்கீங்க, அதிகாலையில் நீங்க ஏன் ஜெபம் பண்றது இல்லையா அப்படின்னு. நான் சொன்ன 24/7 ஆண்டவரோடு தான் இருக்கேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கு ஊழியக்காரனுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? விசுவாசி பார்ட் டைமா ஆண்டவரோடு இருப்பீங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவீங்க. நான் ஊழியக்காரன் 24/7 நான் யார் கூட தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களும் அப்படி இருக்கலாம். அதுக்கு உங்களுக்கு தனியா கிடையாது. நீங்களும் 24/7 யாரோடு இருக்கலாம். அந்த நம்பிக்கை விசுவாசம் வேணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க 24/7 ஃபுல் டைம் மினிஸ்டர் தான். ஆமென். எத்தனை ஃபுல் டைம் ஆண்டவரோடு இருக்கணும்னு விரும்புறீங்க? ஆமென். எப்போதும் ஆண்டவர் என்ன பண்ணுங்க பாருங்க. சில விஷயங்களை மைண்ட்ல நான் சில விஷயங்களை மைண்ட்ல பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா என் ஸ்பிரிட் என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். இதுதான் ஆவியில ஜெபிப்பது. வாயில ஜெபிக்கணும். காது கத்து நல்லா கொடுத்துருக்காரு. எப்படி நடக்கணும்? பக்கத்துல எல்லாம் வர, யார் வரா, யார் போறா, யார் ஃபோன் பேசுறா, யார் அழகா இருக்கா, யார் கொண்ட போட்டிருக்கா, யார் நகை போடுறா, இதெல்லாம் பார்த்து நடக்கக்கூடாது. எப்படி நடக்கணும்? ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணணும். தேங்க் யூ ஜீசஸ். ஸ்ரீ காபாரியான் தலரதி தரரபா. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி சொல்லிட்டு நடந்து போயிட்டே.
ஆமென். இயேசு இரவெல்லாம் ஜெபம் பண்றார். எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம் இயேசு ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அடுத்த நாள் காலையில வந்து யாரை தெரிந்தெடுக்கிறார்னா தன்னை பின்பற்றக்கூடிய சீஷர்களை தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். when you want to make decisions, உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் பொழுது நீங்க எங்க இருந்து இறங்கி வரணும்? மலையில இருந்து இறங்கி வந்து டிசிஷன் எடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அந்த டிசிஷன் உங்களோட முடியாது. சந்ததியா வானம் பூமி இருக்கிற வரைக்கும் அது பேசிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நான் ஏதோ சாதாரண டிசிஷன் எடுக்கிறத பத்தி பேசல. உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க எடுக்கிற டிசிஷன்ஸ், if you want to marry a good person, மலையில இருந்து இறங்கி வந்து டிசிஷன் எடு. don't make decision out of your own thoughts. ஐஸ்வர்யா ராய் மாதிரி வேணும். அப்புறம் யார் மாதிரி வேணும்? மதர் தெரேசா மாதிரி நல்ல குணம் இருக்கணும். ஆனா ஐஸ்வர்யா மாதிரி அழகா இருக்கும். இது நடக்காது. யாரோ சிரிக்கிறாங்க. ஆண்டவர் எதை நமக்கு செய்கிறாரோ அது நன்மையாக இருக்கும். அது ஏழையோ கோலையோ பாலையோ ஒரு ஒன்றரை கண்ணோ அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அதெல்லாம் ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ராகேல் லேயாள். யாக்கோபுக்கு யாரை பிடிச்சிருந்தது? யாரை பிடிச்சிருந்தது? ராகேல ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ராகேல் அழகா இருந்தாலாம். லேயாளுக்கு கூச்சப்பாரு. ஆனா ராகேலோட சந்ததி அதிகமா கட்டுந்து யாருன்னா லேயா. ஏன்னா ராகேல் பாதியிலே என்ன செத்து போயிட்டான். நான் எடுக்கிற டிசிஷன்ஸ் பாதியிலே செத்து போயிடும். கர்த்தர் எனக்கு கொடுக்கிறது கடைசி வரைக்கும் வரும். ஹல்லேலூயா. எப்போதுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்க. உங்க டிசிஷன் உங்களுக்கு முடிவு எடுக்க தெரியாம இதை நான் சொல்ல, உங்களுக்கு எல்லாம் நல்லா முடிவு எடுக்க தெரியும். இருந்தாலும் அதுல யாரை சேர்த்துக்கங்க. ஹல்லேலூயா. கோணலானவைகளையும் செவ்வையாக்குகிற தேவன். நீ கோணலா போய் மாட்டிக்க கூடாது. நான் உனக்காக ஒரு செவ்வையான ஒரு டிசிஷனை கர்த்தர் எடுப்பார். எல்லாம் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Let us pray. Come on, எல்லாரும்